அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன் பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேல ஆச்சு. அது கொஞ்சம் பர்சனல் விஷயமா வீடியோ போட முடியும் வச்சு அதுக்கு உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சார்வஞ்சி பூச்சி இது வரைக்கும் கொஞ்சம் வந்து அட்டகாலம் கம்மியா இருந்துச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது சார்வஞ்சி முக்கியமா பாத்தீங்கன்னா த்ரிப்ஸ் அட்டாக்கும் மைட்ஸ் அட்டாக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மள்ட்ட இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் மைட்ஸ் அட்டாக் நிறைய பேர் அதுக்கு மருந்து கேட்டாங்க. அவங்களுக்கு தான் ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோ. அதாவது மைட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம், த்ரிப்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது இப்ப நம்ம சொன்ன வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோலயே நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி தான் ரிப்பீட்டா ஆனா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல இந்த வீடியோ உங்களுக்கு நான் இப்ப சொல்றேங்க. அதாவது பிஎஸ்எஃப் கம்பெனில லேட்டஸ்டா வந்து அதான் லாஸ்டா வந்த பைரட் மருந்து த்ரிப்ஸுக்கும் சரி மைட்ஸுக்கும் சரி ரிசல்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நானும் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் பைரட் நல்லா இருக்கு, நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா யூஸ் பண்ண விவசாயிகளுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த பைரட் மருந்தும் இது எவ்வளவு அளவு யூஸ் பண்ணு பாத்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8.5 ml, அதாவது பாத்தீங்கன்னா 20 லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 17 மில்லிங்கிற கணக்குல வந்து யூஸ் பண்ணுங்க. அதோட காம்பினேஷன்ல என்ன வந்து யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா தனுகா கம்பெனில போஸ்டர் செம்பேன்னாவே போஸ்டர் நம்ம ரெக்கமெண்ட் போஸ்டர். ஏன்னா அடிச்ச உடனே நான் கண்ணு முன்னாடி பார்த்த மருந்துல இதுவும் ஒண்ணு. போஸ்டர் அடிச்சாவே பாத்தீங்கன்னா த்ரிப்ஸ் மைட்ஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த போஸ்டர் வந்து எவ்வளவு அளவு யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா 10 லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லி அளவுல, அதாவது பாத்தீங்கன்னா பைரட் வந்து பாத்தீங்கன்னா 8.5 ml, அது மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லி. இது கூட இன்னொரு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா லாம்டா சைக்ளோத்ரின், அதாவது பாத்தீங்கன்னா ஜிஞ்சனா கம்பெனில வரக்கூடிய கராத்தே லாம்டா சைக்ளோத்ரின். இது எவ்வளவு அளவு யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா 10 லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 மில்லி யூஸ் பண்ணலாமுங்க. இந்த 3 மருந்தே சேர்த்து அடிக்கும் போது மைட்ஸ் எல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும், த்ரிப்ஸும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுங்க. இது என்னென்ன கிராப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா சாமந்தியில பூமியில அடிக்கும் போது கண்டிப்பா நான் சொல்றேன் அவாய்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிராச்சஸ் ஒரு வாய்ப்பு இருக்கு. சாமந்தியில பூ மேல அடிக்காதீங்க. அதாவது செடியா இருக்கும்போது அடிச்சா எந்த பிரச்சனையும் இல்ல, பூ மேல கம்பல்சரி அடிக்காதீங்க. மிளகாய் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மைட்ஸும் கண்ட்ரோல் ஆகும், த்ரிப்ஸும் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகல் ரோஸ் எல்லாத்துக்குமே நீங்க கம்பல்சரி யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேல அடிங்க, வெயில் டைம்ல அடிங்க. அதுக்கப்புறம் அப்ப பாத்தீங்கன்னா மைட்ஸ் அட்டாக் நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பல்சரி வெட்டிங் ஏஜென்ட் சேர்த்து யூஸ் பண்ணுங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் ரொம்பவும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மருந்து அடிக்கும் போது மல்லி விவசாயிக்கெல்லாம் இன்னொரு பெனிஃபிட் இருக்குங்க. த்ரிப்ஸும் மைட்ஸும் போற இல்லாம புழுவுக்குமே நல்லபடியா ரிசல்ட் இருக்குன்னு நிறைய விவசாயிகள், அதாவது ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா த்ரிப்ஸுக்கு மைட்ஸுக்காக கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புழுவுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி மல்லிகை விவசாயிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இந்த பைரட் மருந்தே வேணும்னு சொல்லி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த மருந்தை பத்தி சொல்லிட்டோம். இதோட காஸ்ட் எவ்வளோன்னு நிறைய பேருக்கு கேட்பாங்க. கண்டிப்பா கமெண்ட்ல கேட்பீங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஒரு 200 லிட்டருக்கு வாங்கும்போது பாத்தீங்கன்னா 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் கம்பல்சரி. காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு டிஃபரெண்ட் படும். ஏன்னா நம்ம ஏரியா கிருஷ்ணகிரி ராயக்கோட்டில் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியா வரலாம், உங்க ஏரியா காஸ்ட் கம்மியா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு ஏரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் டிஃபரெண்ட் வரும். ஓகேங்களா? வேற ஏதாவது இந்த மருந்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஷாப்போட நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இனிமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வீக்லி 1 or 2 வீடியோஸ் கண்டிப்பா வரும். அதையும் மறக்காம பாக்கணும்னா நம்ம டிஎன் விவசாய மகன் யூடியூப் சேனல் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.